அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜனிசமஸ் ட்ரீட் பண்றதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1, யூஸ்வலி நம்ம வெஜனிசமஸ்ங்கிறது என்னன்னா, நம்மளுக்கே தெரியாம இன்வாலண்டரியா நம்மளோட வெஜனல் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுறது ஒரு இன்டர்கோர்ஸ் டைம்ல, ஒரு கான்டாக்ட் இருக்க டைம்ல. அது மட்டும் இல்லாம ஒரு கைனகாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது, இல்லை நம்மளுக்கு ஒரு டாம்ஃபான் இன்சர்ட் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரியான டைம்ல இந்த விஷயங்கள்லாம் ஒரு த்ரெட்டாக நினைச்சு நம்மளோட பாடி ஒரு சேஃப்டி மெக்கானிசமா இந்த மசில்ஸை டைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோசெப்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய பாடி ஒரு சில சிக்னல்ஸ் கொடுக்கும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு டாம்ஃபான் இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களோட வெஜனல் மசில்ஸ் ரொம்ப டைட் ஆகுதுன்னா என்னெல்லாம் நடக்குது? ஸோ நம்மளுடைய ப்ரீதிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பயம் வரும், ஒரு படபடப்பு வரும், நம்மளோட வயிற்றுல சில டைம்ஸ் அப்படியே இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதோட நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் என்ன மாதிரியான சிக்னல்ஸ் கொடுக்குதுங்கிறத நம்மளோட பிரெயின் அதை முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த சிக்னல்ஸை புரிஞ்சுட்டு, ஓகே நம்மளோட பாடி சேஃபா ஃபீல் ஆகல அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டாம்ஃபான்ஸ் கொண்டு வரும்போது நம்மளுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குன்னா இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, இந்த தாட்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறத நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி தருவோம். ஸோ இதே தான், டாம்ஃபான் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா, ஒரு கான்டாக்ட் இருக்கும் போது, இன்டர்கோர்ஸ் இருக்கும் போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம பாடியை எப்படி நம்ம அந்த பாடி கொடுக்குற சிக்னல்ஸை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, நம்ம பாடி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்தா இதுதான் நடக்கும். ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? ஸோ இந்த டெக்னிக், இந்த லிங்க் தான் நம்ம கத்துக்கணுங்கிறது. ஸோ இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் பண்ணணும். இப்போ நிறைய அமேசிங்கான டெக்னாலஜிஸ், நியூ டெக்னாலஜியில் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைசஸ் கொண்டு நம்ம இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, லேசர்ஸ் வச்சு நம்ம இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சிவியராக இருக்கும் பட்சத்தில் நம்ம போட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன்ஸை வச்சு நம்ம இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ அதோட ஆனால் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறது என்னன்னா, நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்ஸாக நம்ம கொண்டு வருவோம். ஸோ இதை உங்கள் பாடியில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும், உங்களோட அனாட்டமி கண்டிப்பாக தெரியணும். இந்த மாதிரி என்னோட மசில் இப்படி இருக்கும், என்னோட வெஜனா இப்படி இருக்கும், ஸோ இது இந்த விஷயங்களுக்கெல்லாம் இது இப்படி ரியாக்ட் பண்ணுது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் இது காமா இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய க்ரீம்ஸ் இருக்கு, நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்றோம், சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு இந்த வெஜனிசமஸ்ல இருந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வெஜனிசமஸ் இருக்கு, ஐ எம் ஷேம்ஃபுல், என்னால் இதுல இருந்து வெளியில வர முடியாது, அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளார போகாம, நான் புரோக்கன், இனிமே என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காம, இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, ஐ எம் கோயிங் டு டேக் த ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த ட்ரீட்மெண்ட்ஸை நான் எடுத்துக்க போறேன், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை லைஃப் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அப்ரோச் நீங்க பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு வெஜனிசமஸ்ல இருந்து நீங்க சீக்கிரமாவே வெளியில வந்துடலாம். ஸோ உங்களுக்குமே வெஜனிசமஸ் இருக்கு, ஸோ இந்த கண்டிஷன் என்னெல்லாம் பண்ணும், இதுல இருந்து நான் எப்படி வர்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் நிறைய இருக்குன்னா, டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.